அனைவருக்கும் வணக்கம். 2 தினங்களுக்கு முன்பாக நேற்றைய முன்தினம் ராகுல் காந்தி ஒரு பிரஸ் மீட் குடுத்திருக்காரு. தேர்தல் ஆணையம் குறித்து ஒரு கேள்வி எழுப்பி ஒரு ஒரு நீண்ட பத்திரிகையாளர் சந்திப்பு. And so, when we are looking at elections in India, the fundamental most important thing is how secure is that idea of one man, one vote. இந்த சந்திப்புல நமக்கு என்ன நம்ம முக்கியமா பார்க்கணும், இல்ல எதை நாம முக்கியமா கருதுறோம்னு பார்த்தா, முக்கியமா இந்த தேர்தலுக்கு முன்னாடி நம்ம இவிஎம் மிஷின் பத்தி கேள்விகள் எழுப்பணும். மீண்டும் பிஜேபி வரக்கூடாதுங்கிற கேம்பெயின்ல ரொம்ப ரொம்ப தீவிரமா ஈடுபட்டுட்டு இருந்தோம். அப்போ கணிப்புகள் வந்தப்போ ராகுல் காந்தி அல்லது காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் கணிசமான இடங்களை கைப்பற்றுவாங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய நம்பிக்கையா இருந்துச்சு. டேட்டாஸும் அப்படிதான் வந்தது. ஆனால் அது முழுக்க முழுக்க எல்லாம் பொய்ங்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்தது. அது உண்மையிலேயே நமக்கு ஆச்சரியமா இருந்தது. இப்போ இந்த செய்தி எதை காட்டுதுன்னா, பல வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்து, இன்னும் சொல்ல போனா கவர்ச்சிகரமான மக்கள் நல திட்டங்களை சொல்லி, உங்களுக்கு இந்த நாட்டையே பெரிய முன்னேற்ற பாதையில கொண்டு வர போறோம் அப்படின்னு முதன்முறை மோடியை கொண்டு இந்தியாவின் பிரதம மந்திரியாக அறிமுகப்படுத்தும் போது அப்படியான வாக்குறுதிகள் பல கொடுத்தாங்க. வேலைவாய்ப்புகள், கோடிக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்க போறோம்னு சொல்றதுல இருந்து, ஒவ்வொருத்தர் பாக்கெட்லயும் நாங்கள் 15,000 கொண்டு தரோம், 15 லட்சம் கொண்டு தரோம் அப்படின்னு சொன்னதுல இருந்து, கருப்பு பணங்களை மீட்க போறோம், ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை கொண்டு வர போறோம், இங்க கரப்ஷன்ஸ், பியூரோக்ராட்ல இருக்கிற கரப்ஷன்ஸ் இந்தியாவை அரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு அண்ணா ஹசாரே போன்றவர்கள் போராடியது. அந்த மாதிரி ஒரு ஒரு தூய்மையான நேர்மையான அரசியலை மக்களுக்கு கொடுக்க போறோம். மக்களை பன்மடங்கு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போக போறோம். காங்கிரஸ் கடந்த சுதந்திர காலத்திலிருந்து கடந்த 50 ஆண்டுகள்ல காங்கிரஸ் கட்சி மக்களை ஏழ்மைக்கு தள்ளிவிட்டது. இந்த ஏழ்மை நிலையை மாற்ற போறோம். ஒரு புரட்சிகரமான அரசியலை நாங்கள் கொண்டு வர போறோம். இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலமே அப்படிதான். ஆர்எஸ்எஸ் மக்களுக்காக சேவை செய்கிற ஒரு அமைப்பு. அது ஒரு தனி மனித இதையோ அல்லது குடும்ப அரசியலையோ முன்வைக்காது. அப்பழுக்கற்ற நபர்களை கொண்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒரு தீவிரமான அமைப்பு அப்படின்னு தான் அவங்க சொல்லி வந்தாங்க. ஆனால் முதல் தேர்தல் முடிந்த உடனேயே அவர்களுடைய பெரிய முக்கியமான ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டங்களை செயல்படுத்துவதில் தான் அவங்க குறியா இருந்தாங்க. 2ஆம் முறை அவங்க வெற்றி பெற்ற போது இன்னும் தீவிரமாக செயல்படுத்துவது மட்டுமல்லாமல், இந்த மக்கள் நலனை சிறிதும் அதன் மீது அக்கறை கொள்ளாமல் அதிலிருந்து தங்களை விலக்கி கொண்டாங்க. என்ன பாதிப்பு மக்களுக்கு வந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதில் குறியா இருந்தாங்க. அது ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த ஆட்சியை இன்னும் தீவிரமாக அவர்களுடைய ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இந்த ஆட்சியை பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட தான் இந்த கடைசியா நடந்த இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்க நினைச்சாங்க. அதனாலதான் அவங்களுடைய முழக்கம் 400 இடங்களை கைப்பற்றுவது அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வச்சாங்க. ஏன்னா ஒரு பெரும்பான்மையான மெஜாரிட்டி அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. எதிர்த்தரப்புல கேள்வியே இல்லாம நாம எல்லாவற்றையும் செய்து முடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டமா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 1000 காலத்துக்கு இந்த ஒரு முறை நீங்க ஆட்சியை எங்க கையில கொடுங்க, 1000 வருஷத்துக்கான ஆட்சி நாங்க சனாதன ஆட்சி நாங்க நிறுவுவோம் அப்படிங்கிறது அவங்களோட முழக்கமா இருந்துச்சு. அப்போ இது ரொம்ப முக்கியமானது. ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னாடி மக்களை ஆசை வார்த்தை காட்டி உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த போறோம் அப்படின்னு பல திட்டங்களை தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளாக கொடுத்து தான் அவங்க வந்தாங்க. ஆனால் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நாங்கள் போவோம், இந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு எப்படி வேணா நாங்கள் மக்களை துன்புறுத்துவோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. அதற்கு ஆதரவாக பெருமுதலாளிகளுடைய ஆதரவும் இருக்கு. அதானி, அம்பானி போன்றவர்கள் தான் தேர்தலில் நடத்துறதுக்கே கோடி கோடியா பணங்களை பிஜேபி கொடுக்குறாங்க. அது அப்பட்டமா நமக்கு வெளியில தெரிஞ்சது தேர்தல் பத்திர ஊழல். இன்றைக்கு கூட இப்போ பிஜேபி தான் இந்திய அளவுல ஒரு
அதிகமான சொத்துக்களை பணக்கார கட்சியாக இருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கு தேர்தல் நடந்தா கூட அதிகமா பணத்தை செலவு பண்ணி மக்களை விலைக்கு வாங்கிடலாங்கிற தைரியத்தோட அங்க இருக்காங்க. அதையும் தாண்டி மக்கள் ஓட்டு போடுவாங்களா? இப்போ பணம் கொடுத்துட்டா மட்டும் மக்கள் ஓட்டு போடுவாங்களா? ஓட்டு போட மாட்டாங்க. இப்ப அதற்கு இங்க இருக்கிற நிறுவனங்களை எல்லாம் தன்மைப்படுத்துறது. இப்போ உச்சநீதிமன்றத்துல பெரும்பாலான நீதிபதிகள் அவங்களுக்கு சாதகமான நீதிபதிகளா வச்சுட்டாங்க. அது ஏற்கனவே பியூரோக்ராட்ல அவங்க தான் இருக்கிறாங்க. அது இல்லாம இந்த மாதிரியான ஒரு தன்னிச்சையாக ஒரு தன்னாட்சி கொண்ட அமைப்புகளுக்குள்ளேயும் அவங்க ஊடுருவுறது. அதுபோல இப்போ எதிர்க்கட்சி ஆட்சியில் இருக்கிற எல்லா மாநிலங்கள்லயும் ஆளுநர்கள் வந்து இவங்களுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. இப்போ ஆளுநர்கள்ல நேரடியா ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்களையே நியமிக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. அதே போல இப்போ சட்டமன்ற பாராளுமன்றங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ பார்லிமெண்ட்ல அவங்க ஆட்சியில் இருக்காங்க. பார்லிமெண்ட்ல இருக்கிற சபாநாயகர் எப்படி நடந்துக்கிறாருங்கிறது ரொம்ப ரொம்ப பட்டவர்த்தனமா நமக்கு தெரியுது. எதிர்க்கட்சிக்கான வாய்ப்பை முற்றிலுமா மறுக்கிறது. என்ன வேணா கூச்சல் குழப்பம் பிஜேபி வந்து உள்ள போடலாம். அதை பத்திலாம் அவருக்கு கருத்து கூட சொல்ல மாட்டாரு. அப்படிதான் இருக்கிறாரு. அப்படி ஒவ்வொரு துறை ரீதியா போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அடிப்படையில் இந்த ஜனநாயகத்தை வந்து வலிமைப்படுத்துவது அல்லது ஜனநாயகத்துக்கு ஒரு நம்பிக்கை அளிப்பது தேர்தல் ஆணையம் தான். அதுதான் ஒரு நாட்டினுடைய ஒரு ஆணிவேராவே இருக்குன்னு சொல்லலாம். அதை கொண்டுதான் நம்ம வந்து இந்த ஜனநாயகமுடைய வந்து நம்புறோம். அடுத்து நம் மக்கள் தேர்ந்தெடுத்து ஒரு அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களை கொண்டு இந்த ஆட்சி நடக்கிறதுங்கிறதுக்கு அடிப்படை அந்த தேர்தல் ஆணையம் தான். ஆனால் அந்த தேர்தல் ஆணையத்தை நியமிக்கிறதுலையும் இன்றைக்கு வந்து அவர்களுடைய கை வந்திருக்கு. இன்னைக்கு தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதுல பிரதமர் நியமிக்கிற ஒரு அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் 3 பேர். அப்போ மெஜாரிட்டி ஆளுங்கட்சியா மாறிடுது. இப்படி எல்லா இடங்கள்லயும் அவங்களுடைய ஆக்டபஸ் கரங்கள் வந்து இன்னைக்கு நீண்டு போய் தான் இப்போ வந்து தேர்தலையே அவங்க வசப்படுத்துறது. நீங்க ஓட்டு போட்டாலும் போடலனாலும் சரி, நாங்க வெற்றி பெற்றுருவோங்கிற இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. அப்படிங்கிறதா இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்ற அந்த பிரஸ் மீட்ல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு. அதை பத்தி தான் இன்றைக்கு பேச போறோம். நம்முடன் இன்றைக்கு தொடர் இணைத்திருக்கிறார். நான் மகிழன். தொடர் வணக்கம். வணக்கம். இது நீங்க சொன்ன மாதிரி அதுல இன்னொரு முக்கியமான ஒரு கூறு என்னன்னா, இவங்க இந்தியன் ஃபேசிசம் பத்தி நம்ம பேசும்போதெல்லாம் இவங்க சுட்டி காட்டுறது என்னன்னா, இந்த ஃபேசிசம் வந்து குடியரசு முறையில வந்திருக்கு, ஜனநாயக முறையில ஓட்டு பெற்று இந்த ஃபேசிசம் என்ன பவருக்கு வந்திருக்கு அப்படின்னு தொடர்ச்சியா சொல்றது உண்டு. இந்த 10 ஆண்டு காலத்துல நம்ம தொடர்ச்சியா அதை கேட்டிருப்போம். இப்போ இதுலேருந்து என்ன தெரிய ராகுல் காந்தி கொடுத்த இந்த ப்ரெஸ் மீட்லேருந்து என்ன தெரிய வருதுன்னா, இது வந்து இந்த ஓட்டிங் ப்ராசஸே அவங்க ரிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு நம்ம ஜனநாயக முறை தேர்தல்னு சொல்ல முடியுமான்ற அந்த கேள்வியை தான் அவர் இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக எழுப்புறாரு. நமக்கும் இதுதான் ஒரு முக்கியமான ஒரு செய்தி. நம்ம 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 நாட்டில் எப்படி ஃபேசிசம்ங்கிறது வந்து அந்த தேர்தலையும் சேர்த்து எப்படி அவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்கன்றது தான் இந்த எவிடன்ஸ், இந்த தெளிவு. இப்போ ராகுல் காந்தி சொன்ன அந்த ப்ரெஸ் மீட்டினுடைய முக்கிய சாரங்களை நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். அவர் வந்து தொடங்கும் போதே சொல்கிறாரு, நமக்கு இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன் ரிசல்ட் தான் அவங்களுக்கு தொடக்கத்தில் எப்படி நடக்குதுன்ற மாதிரி ஒரு சஸ்பிஷனை அதை தான் உண்டாக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு ரிசல்ட் அவங்க எடுத்து பார்க்கும்போது ஓட்டர்ஸ் பர்சன்டேஜ் எடுத்து பார்க்கும்போது 5 மாத காலத்தில் 5 வருஷ காலத்தில் உண்டாக வேண்டிய ஓட்டர் இன்க்ரீஸ்ன்னு சொல்கிறது, அந்த இன்க்ரீஸ் வந்து 5 மாத காலத்தில் உண்டாயிருக்கு மகாராஷ்டிராவில். அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, ஏதோ சிக்கல் இருக்குது, ஆனால் நமக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அவங்கள இதுபடுத்தியிருக்கு. இப்போ அதில் இன்னொரு கூறு என்னன்னா, 5 மணி ஆயிட்டப்புறம் ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து அதிகரிச்சிருது. டக்குன்னு ஒரு ஜம்ப் மாதிரி அவங்க கூடிருது. அப்புறம் இதை ஒட்டி வந்து இன்னொரு சீனியர் அட்வொகேட், அவர் மெஹமூத் பிராச்சான்னு அவர் பேர், அவர் வந்து கேஸ் கொடுத்து நீங்கள் இந்த வீடியோ சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு கேட்டதில் அவங்க எலெக்ஷன் கமிஷன் டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, இந்த ரூலையே மாற்றிட்டாங்க.
ரூலையே மாத்தி அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் வாங்கிட்டாங்க. ஆமா. அ கெசட் நோட்டிஃபிகேஷன் மூலமா அவங்கள வெளிய வர வச்சு, இந்த ரூலே மாத்திட்டாங்க. என்னன்னா, 45 டேஸுக்குள்ள யாராவது போட்டா உண்டு. அது அப்படி போடல அப்படின்னா, நாங்க அந்த தெளிவ அழிச்சிரணும் அப்படின்னு எல்லா போலிங் ஆஃபீசர்ஸ்க்கும் அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டாங்க. அப்படின்னா, இப்ப அந்த மெஹமூத் ப்ராஜெக்ட் கேட்ட அந்த இதுக்கு தெளிவு இல்ல. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அந்த சிசிடிவி வந்து அவைலபிள் கிடையாது அப்படின்னு சொல்ட்டாங்க. இல்ல. அதுவும் இன்னைய காலத்துல நீங்க எத்தனை ஹார்ட் டிஸ்க் வேணாலும் வாங்கி, எத்தனை ஃபுட்டேஜ் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற இந்த காலத்துல அவங்க இந்த மாரி ஒரு எக்ஸ்கியூஸ சொல்றாங்க. எங்கனால எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால 45 டேஸ்க்குள்ள நடந்தா உண்டு. அப்படி இல்லாட்டி நாங்க டெலீட் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு அவங்களுக்கு ஒரு முக்கிய இதுவா இருந்துச்சு. இவங்க எதுக்கு குடுக்க மாட்டேன்றாங்க? எதுக்கு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ அழிக்கிறாங்க? இவங்க நேர்மையா வேலை செஞ்சா அதுல குடுக்குறதுக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு ஒரு ஒரு இது அத எடுத்து காட்டுறாங்க. இன்னொன்னு வந்து அ ராகுல் காந்தி அவர் உட்பட இந்த காங்கிரஸ் கட்சி எல்லாருமே சேர்ந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு தொடர்ச்சியா அவங்க அந்த பார்லிமெண்ட்ல ஒரு ஸ்பீச் குடுத்தாரு. அத தொடர்ந்து லெட்டர் எழுதினாரு எலெக்ஷன் கமிஷனுக்கு. நீங்க மகாராஷ்டிரா வோட்டர் லிஸ்ட் எங்களுக்கு எலக்ட்ரானிக்கா குடுங்க அப்படின்னு. அவங்க அத மறுத்துட்டாங்க. நாங்க எலக்ட்ரானிக் லிஸ்ட் எல்லாம் குடுக்க முடியாது. மகாராஷ்டிரா வோட்டர் லிஸ்ட் நீங்க கேட்க வேணாம்னு சொல்ட்டாங்க. கர்நாடகால இவங்க இவங்க போன விதான்சபா எலெக்ஷன்ல காங்கிரஸ் பவருக்கு வந்துருச்சு. அதுல வந்து இவங்க இவங்க கணிப்பு என்னன்னா, அ கிட்டத்தட்ட 16ஓ 18 சீட்டு. அதுல காங்கிரஸ் அவங்க இன்டர்னல் கணிப்பு. அதுல ம். அவங்க தான் வெற்றி பெறுற மாரி அவங்களுக்கு காட்டியிருக்கு. ஆனா அவங்க வெற்றி பெற்ற மொத்த சீட்டு வந்து 9. அப்ப அவங்க வந்து மத்த 9ஓ 7 சீட்ல எதுக்கு நம்ம வெற்றி பெறலன்ற மாரி அவங்க எடுத்து அலசலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அதுல இந்த ஒரு ஒரு பெங்களூர் சென்ட்ரல் அப்படின்ற ஒரு பார்லிமென்டரி சீட்ட மட்டும் அவங்க எடுத்து அலசி, அதுல அவங்க வோட்டர் லிஸ்ட் கேட்கும்போது, அந்த வோட்டர் லிஸ்ட்டே பிசிக்கலா மட்டும் தான் குடுத்துருக்காங்க எலக்ஷன் கமிஷன். அதுவே 7 அடி உயரத்துல இருக்கு. அதுவும் 3 பண்டலா பிரிச்சு, அந்த பண்டலே 7 அடி உயரத்துல இருக்கு. அதனால இவங்க அந்த அந்த பிசிக்கல் இத வந்து இப்படி போனா நம்ம எல்லா சீட்டையும் எப்படி அலசி எப்படி அனலைஸ் பண்றது? அதுலயும் முக்கியமா என்னன்னா, இந்த அவங்க குடுத்துருக்க அந்த பிசிக்கல் காப்பீஸ்லயுமே, அது வந்து ஓசிஆர் ஆப்டிகல் கேரக்டர் ரெகக்னைசேஷன்னு சொல்லுவாங்க. அது வந்து அதுல இல்ல. அது வேணும்னே எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களுக்கு இப்ப இத நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வெறும் அது ஸ்கேனா ஒரு டாக்குமெண்ட்டா நீங்க வேணா ஜெராக்ஸ் எடுக்கலாம், பிரிண்ட் பண்ணலாம். ஆனா அத வந்து நீங்க அத வச்சு அனலைஸ் பண்ண முடியாது. அப்படின்னா நீங்க டிஜிடைஸ் பண்ண முடியாது. டிஜிட்டலைஸ் பண்றது. மத்த பிடிஎஃப்லலாம் நீங்க சர்ச்ன்னு குடுத்து, ஒரு பேர் குடுத்து, நீங்க சர்ச்ன்னு குடுத்தா, அது டக்குன்னு அடுத்த ம். செகண்டே அது எல்லாத்தையும் காட்டிரும். இப்ப இதுல அப்படி கிடையாதுன்றதுனால, அவங்க எல்லாத்தையுமே அந்த மொத்த டாக்குமெண்ட்டுமே ஒண்ணொண்ணா அலசி, இப்ப இதுல இவங்க இருக்காங்களா? அதுல அவங்க இருக்காங்களான்ற மாரி பார்த்து 6 மாத காலம் நேரம் எடுத்து இத பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாரு. அதான் நீங்க வந்து ரூல வந்து 45 நாளைக்குள்ளன்னு மாத்திட்டீங்க. ஆமா. அது 1. இந்த காப்பிய குடுத்தா 6 மாசம் ஆகுங்கிறது ஆமா. இதாயிடுது. அதனால அவங்க அவரே அவரே சொல்றாரு. நீங்க எலக்ட்ரானிக்கா குடுத்திருந்தா, அது நமக்கு என்ன ஒரு நிமிஷம் 30 செகண்ட் ஆன வேல. அவங்க இது பிசிக்கலா குடுத்து, நமக்கு இன்னொன்னு டவுட்ட உண்டாக்குறாங்க. எதுக்கு பிசிக்கலா குடுக்குறாங்க? அதுவும் மெஷின் ரீடபிளா எது இல்லாம குடுக்குறாங்க அப்படின்ற மாரி அவங்களுக்கு ஒரு டவுட் வந்து, சரி அதனால அவங்க இப்ப இந்த 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 சீட் இன்னும் சுவாரஸ்யமானது. பெங்களூர் சென்ட்ரல்ன்னு எதுக்கு அவங்க எடுக்குறாங்கன்னா, இதுல ம். மொத்தமா அ இந்த பெங்களூர் சென்ட்ரல்ன்ற இதுல 8 விதான்சபா சீட் இருக்கு. அ அத அது வந்து அதுல ஒரு சீட்டு மட்டும் தான் இந்த மகாதேவ்புரான்ற சீட்டு. அத அததான் அந்த அவங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு எடுத்த சீட்டு. சட்டமன்ற ஆமா, தொகுதி. ம். ஆமா. அதுல சரி. இன்னும் 7 சீட் இருக்கு. அந்த 7 சீட்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மத்த 7ஓ 6 சீட்ல வந்து ம். காங்கிரஸ் லீடிங் பொசிஷன்ல இருந்திருக்கு. இருக்கு. ம். பெங்களூர் சென்ட்ரல் அந்த இதுல காங்கிரஸ்க்கு கிடைச்ச ஓட்டு வந்து 6,26,000 ஓட்டு. பிஜேபிக்கு வந்து 6,58,000 ஓட்டு கிடைச்சிருக்கு. அப்ப மார்ஜின் இதுல வந்து 32,000 ஓட்டு. அதுல அவங்க எடுத்து பார்க்கும்போது இந்த மகாதேவ்புரா மட்டுமே காங்கிரஸ்க்கு 1,10,000 1,00,000 ஓட்டு, வித்தியாசம். பிஜேபிக்கு 2,30,000 ஓட்டு கிடைச்சிருக்கு. அந்த ஒத்த சீட்ல மட்டுமே அவங்களுக்கு 1,14,000 டிஃபரன்ஸ் வந்திருக்கு. அந்த டிஃபரன்ஸ இது பண்ணி அவங்க மத்த 6 சீட்ல காங்கிரஸ்க்கு கிடைச்ச லீட் எல்லாமே மைனஸ் பண்ணி, அந்த சீட்ல பிஜேபி மறுபடியும் வெற்றி பெற்று வந்துர்றாங்க. இவங்களுக்கு இதுதான் இது இல்லாம அவங்களுக்கு கிடைச்ச பெரிய க்ளூவே இதுதான். இப்ப இவ்ளோ சீட்ல நாம லீடிங்ல இருக்கிறோம். இந்த ஒரு கான்ஸ்டிட்யூன்சிய மட்டும் அவங்க வச்சு எப்படி பவருக்கு வராங்க. அந்த சீட்ட நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அவங்களே குடுத்துருக்காங்க. அந்த மாதேவ்புரான்ற சீட்ட எடுத்துட்டா,
82,000 ஓட்டுல காங்கிரஸ் அந்த சீட்ல வெற்றி பெற்றிருக்கும். இப்போ அவங்க சொல்ற இந்த ஃபேக் ஓட்டுன்றது 1,250 ஃபேக் ஓட்டுன்னு சொல்றாங்க. அதுல வந்து அவங்க இத 5 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. முதல் வந்து அவங்க டூப்ளிகேட் வோட்டர்ஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அது வந்து 11,965 ஓட்டு. ஃபேக் அண்ட் இன்வாலிட் அட்ரஸ் அப்படின்னா அதில் அட்ரஸ் இல்லை. சில இதில் ஏதோ அது இன்னும் வேடிக்கையாக இருக்கும். சில இதுலலாம் அட்ரஸ் வெறும் 0ன்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து 40,000 ஓட்டு. பல்க் ஓட்டர் இன் சிங்கிள் அட்ரஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அது வந்து 10,452 ஓட்டு. அப்புறம் இன்வாலிட் ஃபோட்டோ அப்படின்னு அது இன்னொரு பிரிவு. அது வந்து 4,132. அப்புறம் மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் 6 அப்படின்னு கடைசியாக ஒரு பிரிவு. அது ரொம்ப முக்கியமான பிரிவு. அது வந்து 33,600 600 ஓட்டு அப்படின்னு பிரிக்கிறாங்க. இப்போ இந்த டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் அப்படின்னா என்ன அவங்க இது பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆள் வந்து ஒரு பூத்து இன்னொரு பூத்து 3, 4, 5 அந்த மாதிரி நிறைய பூத்தில் போய் அதே ஆள் அதே நேம் அதே டீட்டெயில் 4-5 இடத்துல போய் ஓட் போடுறாங்க. அந்த மாதிரியான ஓட்டே 11,965. அதை அவங்க ஈஸியா இது பண்ண முடியாதா, கண்டுபிடிக்க முடியாதா? அதான் கண்டுபிடிக்கலன்றது தான் இப்போ வியப்பே நமக்கு. இது ஒரு பூத்தில் இதே 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 ஆள் இதே பேரை வச்சு ஒரு பூத்தில் போட்டிருக்காரு. இன்னொரு ஓட்டர் ஐடி, இது மல்டிபிள் ஓட்டர் ஐடிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் சேம் டீட்டெயில். குர்கிரத் சிங் டாங்குன்னு ஒரு ஆள், அந்த 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 நபருடைய பேர் 4 பூத்தில் ஓட் போட்டதா அவங்களுடைய டேட்டாவே காட்டுது. இப்போ இன்னைக்கு காலையில் வந்து ஒரு ஃபேக் நியூஸ் ஏஜென்சி அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அது அவங்க எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டில் போய் அவர் ராகுல் காந்தி சொன்ன அந்த என்ன அவங்களுடைய ஓட்டர் ஐடி குறிப்பை வச்சு செக் பண்ணுறாங்க. அவங்க வெப்சைட்லேயே காட்டுது 4 பூத்துலையும் இதே பேர் இதே டீட்டெயிலை வச்சு இதே வயசு எல்லாமே சேமாக இருக்குது, அட்ரஸும் சேமாக இருக்குது. ஆனால் தேர்தல் ஆணையம் கொடுக்குற வெப்சைட்லயே காட்டுது. வெப்சைட்லேயே காட்டுது. இன்னைக்கு காலையில் அவங்க வந்து இதை ஃபேக்ட் செக் பண்ணலாம் அப்படின்னு காட்டி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இன்னொரு நபர் வந்து ஆதித்யா ஸ்ரீவாஸ்தவான்னு ராகுல் காந்தியோட பிரஸ் மீட்ல காட்டுறாரு. அது வந்து இந்த நபர் என்னன்னா மல்டிபிள் ஸ்டேட்ஸ்ல போய் ஓட் போட்டிருக்காரு. ஓட்டர் ஐடியை வச்சு ரெஜிஸ்டர் மல்டிபிள் ஸ்டேட்ஸ்ல. யூபிலையும் ரெஜிஸ்டர் ஆயிருக்காரு, கர்நாடகாவிலும் ரெஜிஸ்டர் ஆயிருக்காரு, மகாராஷ்டிராலையும் ரெஜிஸ்டர் ஆயிருக்காரு. இதுவும் என்னன்னா நேத்திக்கு வந்து இந்த ஆல்ட் நியூஸ்ன்ற ஜுபேர் அவர் வந்து ஃபேக்ட் செக் பண்ணி ஆமா லக்னோவில் காட்டுது இவருடைய ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன், கர்நாடகாலையும் காட்டுது மகாராஷ்டிராலையும் காட்டுதுன்னு அவரும் வெரிஃபை பண்ணியிருக்காரு. இதுவும் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல அவைலபிள் தான். இவரும் மல்டிபிள் பூத்தில் ஓட் போட்டிருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு 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 குறிப்பு. இன்னொன்று வந்து ஃபேக் அட்ரஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அதில் நான் வேடிக்கையாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேருக்கு அட்ரஸ் வந்து 0, வேறு எதுவுமே இல்லாமல் 0 அப்படின்னு கொடுத்துருக்கு. அவங்க அந்த அட்ரஸுக்கு எப்படி போய் வெரிஃபை பண்ணுறது, எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அந்த அதிகாரிகள், எதுவுமே நமக்கு தெரியாது. 0ன்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து அதில் ஃபாதர்ஸ் நேம்ன்ற இடத்துல சும்மா ஏதோ கீபோர்டில் இப்போ நம்ம DGIFFன்னு டைப் பண்ணி விட்றாங்க. ஒரு 8 பேருக்கு அவர் காட்டுறாரு, அந்த ஸ்க்ரீன்லேயே ராகுல் காந்தி காட்டுறாரு. 8 பேருக்குமே DGIFG அப்படின்னு அப்பா பேருல இடத்துல அந்த மாதிரி காட்டுது. அது எல்லாமே அவங்க அக்செப்ட் பண்ணி ஓட் போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நபர்கள் மட்டுமே 40,000. ஓகே. இப்போ இன்னொன்று வந்து பல்க் ஓட்டர்ஸ்ன்னு இன்னொரு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அதில் வந்து 10,000க்கு மேலே ஓட்டர்ஸ். அது வந்து இப்போ அண்மையில் த நியூஸ் மினிட் வந்து போய் அந்த இடத்துக்கு போய் வெரிஃபை பண்ணி ஒரு ஸ்டோரியாக போட்டிருக்காங்க. அந்த ஹவுஸ் நம்பர் 35 அப்படின்னு ஒரு ஹவுஸில், அது ஒரு காலனி, ஃப்ளாட் காலனி மாதிரி. அதில் இந்த 35 ஹவுஸ் வந்து ஒரு அறை உள்ளான வீடு தான், சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ். அதுல மட்டுமே 80 ஓட்டர் அதுல ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க, அந்த வீட்டுல மட்டுமே. அப்ப இவங்க போய் அவங்க கேட்கும் போது அந்த லேண்ட்லார்ட் சொல்றாரு, நமக்கு தெரியாது எப்படி வந்தாங்க, நான் பார்த்து இந்த மாதிரி இந்த அவர் கொடுக்குறாரு, இங்க பாருங்க 80 பேர் இவங்க காட்டியிருக்காங்கன்னு, எனக்கு இவங்களை யாருமே தெரியாதுன்னு சொல்றாரு. அவங்க போகும்போது அந்த வீட்டுல வேற யாரோ தங்கியிருக்காங்க. அந்த வீட்டுல மட்டுமே 80 பேர் ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க. அப்புறம் இன்னொரு வீடு வந்து ஹவுஸ் நம்பர் 791 799 அப்படின்றதுல 42 ஓட்டர்ஸ் அந்த வீட்டில் ரெஜிஸ்டர். அதுவும் அதே மாதிரி வீடு தான், ஒரே அறை, சின்ன வீடு, அதில் 46 ஓட்டர்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று வந்து தி பியர் கிளப்னு ஒரு ஃபேமஸான ப்ரூவரி. அது மது தயாரிக்கிற ஒரு நிறுவனம். அதில் வந்து 153 பியர் கிளப் அவங்களுடைய அட்ரஸ். அந்த அட்ரஸ்ல 68 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க.
கமர்ஷியல் அட்ரஸ். கமர்ஷியல் என்டிட்டி. அதுல வந்து யாருமே ரெசிடென்ஸ் கிடையாது. அவங்கள கேட்டா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அது ஓகே. மட்டுமே 68 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது வந்து இந்த ஃபேக் அட்ரஸ் தொடர்பா அது வந்து எத்தனை 10,452 பேர் அப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஓகே. இன்வாலிட் ஃபோட்டோ அது பார்த்தா வேடிக்கையா இருக்கும். அந்த அட்டையில இத்துணூண்டு இருக்கு ஃபோட்டோ. நீங்க அத வச்சு யாருன்னு கண்டுபிடிப்பீங்க? ஓட்டு போட போம்போது அவங்க ஃபோட்டோ வச்சு தானே எல்லாம் பார்க்குறாங்க. நீ இதே நபரா அப்படின்னு செக் பண்றாங்க. அது எதுவுமே செக் பண்ண முடியாத அளவுக்கு அதுல ஃபோட்டோ இருக்கு. சிலது ஃபோட்டோவே இல்ல. அந்த மாரி நபர்கள் மட்டுமே 4132 பேர் அப்படி ஓட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுல ஆமா. அதுல இந்த ரெகக்னிஷன் இம்பாசிபிள். அத நீங்க வந்து போய் இவர் தான் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாரி ஆட்கள் அது. கடைசியா வந்து இப்போ ராகுல் காந்தி இதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் குடுத்தாரு. ஃபார்ம் 6 இப்ப அவர் சொன்னாரு, இந்த மீடியாலலாம் நீங்க கேட்டிருப்பீங்க. பிரதமருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் பிரதமருக்கு ஓட் போடுறாங்க அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு கேட்டு சொல்றாரு. இந்த ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் இந்த ஃபார்ம் 6ன்றதே ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் அல்லது மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அல்லது நீங்க வேற கான்ஸ்டிடுவன்சி மாறி இந்த கான்ஸ்டிடுவன்சிக்கு வரீங்கன்னா அந்த ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேரை சேர்க்கறதுக்கான ஒரு ஃபார்ம் தான் இந்த ஃபார்ம் 6. இந்த ஃபார்ம் 6க்கான பர்பஸ் இதுதான். இப்ப நீங்க ஒருவேளை இந்த இந்த மாதம் எலெக்ஷன் வருதுன்னா நீங்க இப்பதான் 18 ஆக போறீங்கன்னா நீங்க அந்த ஃபார்ம் 6 வச்சு ஓட் போடலாம். அதுக்கு வாய்ப்பு அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. இப்ப அதுலயுமே என்னன்னா வெரிஃபிகேஷன் நடக்கணும். இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்னு சொல்றோம்ல, பிஎல்ஓ வந்து பிசிக்கலா போய் அந்த அட்ரஸ்க்கு போய் வெரிஃபை பண்ணணும். ஆமா இந்த நபர் இந்த இடத்துல இருக்காங்க, மாறி வந்திருக்காங்க அல்லது இவங்க தான் அப்படின்னு போய் வெரிஃபை பண்ணணும். இப்ப அந்த மாதிரி நபர்கள் மட்டுமே 33,692 பேர் இந்த ஃபார்ம் 6 வச்சு ஓட் போட்டிருக்காங்க. அதுல நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் காட்டுறாரு. ஒருத்தவங்களை மட்டும் அவங்கள மாதிரியா எடுத்து காட்டுறாரு. ஷகுன் ராணின்னு ஒரு அம்மா. 70 வயசு அவங்களுக்கு. அந்த அம்மா வந்து ஒரு 2 பூத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 2 இடத்துல 2 வாட்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 23லயே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஒரு முறை என்ன பண்ணியிருக்காங்க, ஷகுன்னு ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துட்டு ராணின்னு சர்நேம் கொடுத்துட்டு ஃபோட்டோ வந்து மொத்த ஃபோட்டோமா இது பண்ணி அதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முறை ஒரு மாதம் கழிச்சு ஷகுன் ராணின்னு ஒரே இதுல நேம் அப்படின்னு கொடுத்து சர்நேம்ல எதுவுமே இல்லை அப்படின்னு ஃபோட்டோ இன்னும் கொஞ்சம் கிராப் பண்ணி ஜூம் பண்ணி அது இன்னொரு முறை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. வேடிக்கை என்னன்னா 2 பேருமே ஓட் போட்டிருக்காங்க. இந்த எலெக்ஷன் ஆஃபீஸர் ஸ்லிப் கொடுக்குறாங்களே அந்த ஸ்லிப்ல அவங்க ஃபோட்டோவும் அவங்க போட்ட சைனும் காட்டுறாங்க. 2 பேருமே ஓட் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நபர்கள் மட்டுமே 33,000 பேர். அதுல அவர் ஒரு புக்லெட் எடுத்து இப்படி காட்டுறாரு பாருங்க, இவ்வளவு பேரு. அதுல யாருமே 18 to 25 வயசுக்குள்ள யாருமே இல்லை. எல்லாருமே 90, 70, 50, 60 அப்படின்றவங்க தான் எல்லாருமே. அவங்க பேரை வச்சு மல்டிபிள் பேர் ஓட் போட்டிருக்காங்க. ஃபார்ம் 6 எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு யூஸ் பண்ணல. அதுக்கு இல்ல. அதை விட்டு மற்றது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இந்த மைக்ரேண்ட் எவ்வளவு பேரு அதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா 70 வயசானவங்க மைக்ரேஷன்ல ஈடுபட்டு இது பண்ணுவாங்களான்றது நமக்கு கணிக்க முடியும். யார் வந்து 70 வயசு வேலை கொடுக்க போறாங்க? அதான் அதான் அது ஒரு இது. அப்புறம் இந்த மாதிரி அவரு எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாரு. இதெல்லாம் கூட்டி அவங்க என்ன பண்றாங்க, 1 லட்சம் ஓட்டு கிட்டத்தட்ட இதை வந்து ஃபேக் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம காங்கிரஸ் வந்து அந்த சீட்ல வெற்றி பெற்று வந்திருப்பாங்க. கடைசியா அவரு இன்னொன்னு இதை குறிப்பிடுறாரு. இந்த போன வருஷம் நடந்த ஹரியானா தேர்தலில் காங்கிரஸ் வந்து 8 சீட்ல மட்டும், அந்த 8 சீட்டு வித்தியாசத்துல மட்டும்தான் அவங்க அந்த எலெக்ஷன்ல தோல்வி அடைகிறாங்க. அதுல ஓட் கேப், அந்த 8 சீட்டு சேர்த்து ஓட் கேப் அவர் என்னன்றாருன்னா 22,700 சில்லற. அந்த ஓட்டு டிஃபரன்ஸ்ல தான் அவங்க அந்த எலெக்ஷன்ல தோல்வி அடைகிறாங்க. அதில் தான் பிஜேபி வெற்றி பெறாங்க. அந்த எலெக்ஷன்ல 2 கோடி ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த 2 கோடி ஓட்டுல 22,000 பெரிய வித்தியாசமே இல்லை. ஒரு சின்ன தொகை தானே. அவர் என்ன சொல்றாருன்னா, மகாதேவ்புரான்ற அந்த ஒரு விதான்சபா சீட்ல மட்டுமே இவங்க 1 லட்சம் ஓட்டு திருட்டுன்றாரு. அவர் ஓட்டு திருட்டை நடத்தியிருக்காங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன்ல அவங்க 22,000 அவங்களுக்கு என்ன பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி அவர் இது பண்றாரு. அதனால அவர் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் முன்ன வந்து எலக்ட்ரானிக்லி வெரிஃபையபிள் டேட்டா கொடுக்கணும். கொடுத்து எங்களுக்கு வந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுக்கணும். கொடுத்து நாங்கள் அலசுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வெரிஃபை பண்ணாண்டியும் நாங்கள் வெரிஃபை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவர் வைக்கிறாரு. இதுதான் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸோடைய சாராம்சம். இதுதான். அப்போ இதுக்கு முன்னாடி வந்து அந்த டேட்டா கொடுத்துட்டு தானே இருந்தாங்க. ஆமா ஆமா எலக்ட்ரானிக் வெரிஃபைபிள் டேட்டா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ரூலை மாத்துறது, கொடுக்க மாட்டேன்னு மறுக்கிறது, அது மட்டும் இல்லாம அவர் எலெக்ஷன் கமிஷனர் எந்த அளவுக்கு போறாருன்னா, நீங்க ஒரு பாண்ட் பேப்பர்ல எழுதி கொடுங்க,
ஆமா. எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா, அது மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தீங்கன்னா, இது ஒரு எலெக்ஷன் கமிஷன் சொல்ற ஒரு முறையா, அது ஒரு லாங்குவேஜானே நமக்கு தெரியல. நீங்க சொல்ற குற்றச்சாட்டுல உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, தைரியம் தான் வாடாங்கிற மாரி, நீ வந்து என் மேல கம்ப்ளைண்ட் குடுத்துருவியா? போலீஸ் ஸ்டேஷன்ல, லோக்கல்ல ஒரு ஒரு சாதாரண மனிதர்கள் போய் கம்ப்ளைண்ட் குடுத்தா, ஆமா. சொல்லுவாங்கல்ல, "ஓ! நீ அவன் மேல கம்ப்ளைண்ட் குடுத்துருவியா? வா குடு வா பாப்போம். நான் ம். தான் உள்ள இருக்கிறேன். ஆமா. கம்ப்ளைண்ட் நீ எப்படி குடுக்குறன்னு பாப்போம்." சொல்ற மாரி அவர் சொல்றாரு. எனக்கு பாண்ட்ல எழுதி குடு. அதோட நோக்கம் என்ன? அப்போ வந்து அந்த ஏதோ ஒரு தவறுகள் இருக்கலாம். ம். சொல்ற எல்லா விஷயமும் உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ராகுல் காந்தி சொல்றதுல ஏதோ 1, 2 பிழைகள் இருக்கலாம். அந்த பிழைய பயன்படுத்தி அவர் மேல வழக்கு போட்டு அவர முடக்குறது தானே நோக்கமா இருக்கு. ஆமா. அதானே நமக்கு பார்க்க வேண்டியது இருக்கு. அரசியல் களத்துலேருந்து இத லீகல் பேட்டிலா மாத்துறதுக்கான முயற்சி தான் இது. முயற்சி அப்படி தான் இது. அப்படின்னு அவர் சொல்ற அவரே அந்த பிரஸ் மீட்ல குறிப்பிடுறாரு. நான் ம். சொல்ற இன்ஃபர்மேஷன் தவறுனா அவங்க காட்டட்டும். அவங்க ஒரே ட்வீட்ல அவங்க சொல்லிறலாம். இல்ல இந்த இன்ஃபர்மேஷன் ராங்குன்னு சொல்லிறலாம். இப்ப அதுக்கும் வாய்ப்பு இல்லாம போயிருச்சு. இன்னைக்கு நேத்திக்கெல்லாம் இந்த ஆல்ட் நியூஸ் அப்புறம் மறுபடியும் இந்த ஃபேக்ட் செக் பண்ற மொத்த கூட்டமும் அவங்க சரி. தொடர்ந்து காட்டுறது என்னன்னா, இந்த வெப்சைட்லயே இப்படிதான் காட்டுதுன்னு காட்டுறாங்க. அப்ப அவரும் சொல்றாரு. நீங்க கிராஸ் செக் பண்றது எல்லாமே தேர்தல் ஆணையம் அஃபிஷியலா குடுத்திருக்கிற டீட்டெயில் தான் செக் ஆ பண்றாங்க. செக் பண்றாங்க. அதுலேருந்து தான் அவர் எடுத்து சொல்றாரு. அதனால அவர் என்ன அ அ இன்னும் வேடிக்கை என்னன்னா, அவரு ராஜீவ் சுக்லான்ற அந்த சீஃப் எலக்டோரல் ஆஃபிசர் அவர் என்னன்றாருன்னா, இவங்களுக்கு எதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ்ன்னு கேட்கிறாரு. ம். நீங்க ஒரு பூத்துல இவ்வளோ நேரம், அப்புறம் இந்தியா முழுக்க 60,000 என்னமோ பூத் இருக்கு. அதெல்லாம் நீங்க சேர்த்து வச்சா, எவ்வளோ கோடிக்கணக்குல நேரங்கள் செலவழிக்க வேண்டி வரும். அதனால ஒத்தாளு இப்படி உட்காந்து பார்த்தா 8 மணி நேரம் பார்த்தா, இது 32, 36 வருஷம் ஆகுன்றாரு. பார்த்து முடிக்கிறதுக்கே. அப்ப ராகுல் காந்திக்கு எதுக்கு இந்த வேலைன்ற மாரி கேட்கிறாரு. அது அது உங்களுக்கு நம்ம ஒத்தாளு பார்க்குறோம், இல்ல ஒரு 10 பேர் பார்க்குறோம், அது பிரச்சனை இல்ல. நம்ம சாம்பிளா கூட ஒரு 2 தொகுதி எடுத்து குடுக்கலாம், பார்க்கலாம். குடுக்கலாம். என்ன இங்க நம்ம சந்தேகப்படுறோம்னா, நீங்க சொன்ன மாரி முதல்ல சொன்னீங்களா, 5 மணிக்கு மேல, மாலை 5 மணிக்கு மேல ம். ஒரு பெரிய ஹைப், ஒரு 10% கிட்ட ஹைப் இருக்கு. ஆமா. அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதாவது மேனுவலா போடுறது தானே ஓட்டு. நம்ம ம். நம்ம ஒரு மனிதர்கள் போய் ஓட்டு போட்டுட்டு இருக்கிறோம். திடீர்னு ஒரு பள்ளிக்கூடத்துல தான் போடுறாங்க. ஆமா. பள்ளிக்கூடம் இந்த மாரி பொது இடங்கள்ல தானே போடுறாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு 100 பேர் ஓட்டு போட முடியும்னா, திடீர்னு 1000 பேர் எப்படி போக முடியும்? எப்படி போட முடியும்? ஆமா, 1000 பேர் வந்து போட்டு முடிக்கணும்னா, அந்த குறிப்பிட்ட 6:30, 7 மணிக்கு பூத்த மூடிருவாங்க. இந்த ஆமா. 7 மணிக்குள்ள அந்த 1000 பேர் எப்படி? காலையில இருந்து 10,000 பேர் அது போடுறவங்க, ஆமா. ஒரே நேரத்துல வந்து 1000 பேர், 2000 பேர் எப்படி போட முடியும்? இந்த சந்தேகத்துக்கு சிசிடிவி கேமரா குடுத்தீங்கன்னா, இவ்ளோ கும்பலா கடைசி நேரத்துல வந்து போட்டிருக்காங்களா? சில ம். நேரம் நடக்கும். இப்போ ஓட்டு முடிய போகுதுன்னு, இந்த ஆமா. டைமிங் முடிய போகுதுங்கிறதுக்காக வருவாங்க. நம்ம இனிமே போன அதே கூட எடுத்துக்கலாம். வேலைக்கு போயிட்டு வர்றாங்க, இல்ல நெறைய பேரு ஏதோ வேற ஒரு கமிட்மெண்ட்லேருந்து விடிவாகி வர்றாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கிறவங்க அ நேர்மையா இருந்தா அப்படிதான் இருக்கும்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. நீங்க குடுக்க வேண்டியது தானே. இந்த ம். தேர்தல் ஆணையத்தோட வேலையே வந்து உங்க மேல சந்தேகம் வருது, அல்லது உங்க அதுவுமே மேல ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னா, அத கிளாரிஃபை பண்றது தானே. அவரே சொல்றாருங்க. அந்த போன 24 தேர்தலுக்கு முன்னாடியே அந்த ராஜீவ் சுக்லான்ற ஆளு, அவரே பிரஸ் மீட்ல சொல்றாரு. ம். எந்த பிரச்சனை இருந்தாலும் டிரான்ஸ்பரன்சி தான் எலக்ஷன் கமிஷனுடைய அ கார்னர் ஸ்டோன் அப்படின்றாரு. நீங்க என்ன வேணா குற்றச்சாட்டு வைங்க. நாங்க அத கிளாரிஃபை பண்றது எங்களுடைய வேலைன்றாரு. ம். அவரே மாத்தி வந்து என்னன்றாருன்னா, ராகுல் காந்திக்கு எதுக்கு இந்த வேலைன்னு கேட்கிறாரு. அதாவது ராகுல் காந்தி மாதிரி ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபிகரு, ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அவரு கேட்கும்போதே குடுக்க மாட்றாங்கன்னா, ஆமா. சாதாரண நம்ம போய் கேட்டோம்னா என்ன பதில் சொல்லுவாங்க? முஸ்லிம்ஸ் நெறைய இருக்கிற இந்த இந்த மாரி தொகுதிகள்ல ம். பூத்ல, குறிப்பா பூத்ல ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் நின்னுட்டு, அவங்கள துரத்தி அடிக்கிறது, போட விடாம பண்றது. இப்ப ஆமா. இந்த ஓட்டுகள் எல்லாம் கூட அவங்க போடுவாங்க தானே! ஆமாமா. இதுலயே அவரே சொல்றாரு. ராகுல் காந்தியே சொல்றாரு. அவங்க எடுத்து காட்டுனதுல இது வந்து வெறும் வோட்டர் அடிஷன். ம். வோட்டர் செப்பரேஷன், வோட்டர் டிலீஷன்னு 2 இருக்கு. இந்த டிலீஷன்னா, உங்க பேர் இப்படி இருந்தா அந்த வோட்டர் லிஸ்ட்லேருந்து உங்க பேர எடுத்துருவாங்க. அதுக்கு விளக்கம், நீங்க போய் அப்புறம் அத கேட்டு, நீங்க அத லீகலா ஃபைட் பண்றதுக்குள்ள அந்த தேர்தலும் முடிஞ்சிரும். அந்த ரிசல்ட்டும் வந்துரும்ல. இன்னொன்னு ம். வந்து வோட்டர் செப்பரேஷன்னு இருக்கு. இதுல வந்து இன்னும் பிராடர் மெஷினரி வேலை செய்யுது. இந்த போலீஸ் ஆகட்டும், சிஆர்பிஎஃப் ஆகட்டும், அவங்களெல்லாம் கூட வச்சு இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்போ முஸ்லீம் இந்த சம்பல்னு ஒரு இடம் யுபில. அந்த இடத்துல வீடியோ எவிடன்ஸ் இருக்கு. முஸ்லீம் போயி சாரி இந்த போலீஸ் போய் முஸ்லீம் மக்களுடைய அடையாள அட்டைய எடுத்து பார்த்து முஸ்லீம்ன்னு இது பண்ணி, லாட்டியால அடிச்சு துரத்துனாங்க. நீங்க ஓட் போடாதீங்கன்னு.
ஓகே. இந்த மாதிரிலாம் தொடர்ச்சியா இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் எதுவுமே ஆக்ஷன் எடுக்காம, அப்புறம் இப்ப அண்மையில அந்த 24 எலெக்ஷன்ல மோடி இந்த மங்கள் சூத்ரா இது பண்ணி பேசினது எவ்வளவு பெரிய சர்ச்சையாச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்டர்நேஷனலா சர்ச்சையாச்சு. ஆனா அதுவும் கூட அவங்க எதுவுமே ஆக்ஷன் எடுக்காம, நாங்க எலெக்ஷன் உங்ககிட்ட 2 மாடு இருந்தா 1 மாட ஒரு பிடிக்கிறாங்க. மாடை புடுங்கிடுவாங்க காங்கிரஸ்காரங்க, புடுங்கி முஸ்லீம்காரங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு பேசுறாரு. அப்புறம் அதுல இந்த எலெக்ஷன் கமிஷன் பதில் இன்னும் இதுவா இருக்கு. அவங்க என்னன்றாங்கன்னா, காங்கிரஸும் பிஜேபியோட டாப் 2 லீடர்ஸை நாங்க தொட வேணாம்னு முடிவு பண்ணியிருக்கோம்ன்றாங்க. இப்ப எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, அதாவது ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில 1,250,000 ஓட்டு ஹைப் ஆயிருக்கு. அதிகமா போட்டிருக்கிறாங்க. ஆமா. அப்படி பார்க்கும்போது, இப்ப நம்ம ஊர்ல பார்த்தா, இது தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு பிஜேபி எதிர்ப்பு மாநிலமா இருக்கு. அது தேர்தல் மூலமாவும் நிரூபணமாகுது. களத்திலயும் அப்படிதான் இருக்குன்னு வைங்களேன். ஆனா, கடந்த சட்டமன்ற தொகுதியில நம்ம 4 பிஜேபி எம்எல்ஏ வந்திருக்காங்க, ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ அதோட அதோட இத பார்த்தோம்னா, நீங்க கோவை தெற்குல அப்போ மகளிர் அணி தலைவரா இருந்த வானதி சீனிவாசன் இருந்தாங்க. அவங்க வெறும் 1728 ஓட்டு தான் டிஃபரன்ஸ். கமலஹாசனுக்கும் அவங்களுக்கும். அதே மாரி நயினார் நாகேந்திரன் நெல்லை தொகுதியில நின்னாங்க. ம். அவரும் ரொம்ப குறைந்த 2000 ஓட்டுக்குள்ள தான் குறைந்த எண்ணிக்கையிலான ஓட்டு தான். அதேபோல நாகர்கோவில்ல அந்த எம்.ஆர். காந்தி நின்னாரு. குறைந்த ஓட்டு தான். 83,000 அவர் வாங்குனாரு. 71,000 எதிர்க்கட்சி வாங்குச்சு. ம். இன்னொன்னு ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில அதிமுக கூட்டணி பாஜக நின்னாங்க. சி. சரஸ்வதின்னு. அவங்களும் ரொம்ப குறைவான 78,000 வாக்கு அவங்க வாங்குனாங்க. இவங்க 77,000 வெறும் 281 வாக்கு வித்தியாசம் தான். 281 ஓட்டு தான் வித்தியாசம். நோட்டாவே அதிகமா விழுந்திருக்கும் போலயே. அப்ப இதுல ரொம்ப ஈஸியா பண்ணிட முடியும் தானே. ஒரு 5,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா வந்துரும் தானே. இப்போ பிஜேபிக்கு களத்துல அவ்வளவு பெரிய ஆதரவு இன்னைக்கும் இல்ல. இதுவே நம்ம 5,000 சொல்றோம். மொத்த ஓட்டுமே கூட நமக்கு கோயம்புத்தூர்ல வேணா அதுக்கு ஓரளவுக்கு அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு. ம். அதுவும் வெற்றி பெற அளவுக்கு அவங்களுக்கு செல்வாக்கு இல்ல. அப்ப இந்த வெற்றியே கூட நம்ம கேள்வி கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. அவரு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு? 25 தொகுதி தான் டிஃபரன்ஸ். நீ பிஎம் பதவிக்கே சந்தேகம் வருதுன்ற மாரி, தமிழ்நாட்டுல அப்ப இவங்க எம்எல்ஏ ஆனதே நமக்கு சந்தேகமா இருக்கு. இந்த தொகுதியிலேயே மாதேவபுரான்ற இந்த கான்ஸ்டிடன்சிலேயே இந்த பெங்களூர் சென்ட்ரல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்லிமெண்ட்ரி சீட். அதுல என்னன்னா, அந்த போன முறை 19ல பிரகாஷ் ராஜும் இந்த சீட்ல தான் தேர்வு பண்ணி நின்னாரு. அது எந்த அடிப்படையிலன்னா, இந்த சீட்ல தான் அதிகபட்சம் இஸ்லாமியர்களும், அதிகபட்சம் தமிழ் ஓட்ஸ் இந்த சீட்ல தான். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 35க்கு மேல பர்சன்டேஜுக்கு மேல தமிழ் ஓட்ஸ் இருக்கும் இந்த கான்ஸ்டிடுவன்சியில. 30க்கு மேலேயே முஸ்லீம் ஓட்ஸ் இருக்கும். இப்போ நீங்க இது ரெண்டையும் கூட்டினாலே 65+ ஓட்ஸ் ஆயிருது. 65% ஓட்ஸ் இந்த 2 கம்யூனிட்டிஸுமே ஆயிருது. அதனால நிறைய தொடர்ச்சியா காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சீட்ல மட்டுமே கண்டிப்பா முஸ்லீம் கேண்டிடேட் தான் நிப்பாட்டுவாங்க. ஓகே. இந்த போன தடவை நின்ன கேண்டிடேட்டே மன்சூர் அலி கான்ற ஒரு இஸ்லாமியர் தான். அவருக்கு அகெயின்ஸ்டா பிஜேபி நிப்பாட்டின அந்த நபர் பிசி மோகன் அவர் பேரு. எனக்கு தெரிஞ்சு அந்த கான்ஸ்டிடுவன்சில 8 விதான்சபா இது இருக்கு. அதுல இந்த பிசி மோகன் யாருன்னு தெரியறதுக்கான வாய்ப்பே குறைவுதான். நிறைய பேருக்கு யார் இந்த ஆளுன்னே தெரியாது. ஆனாலும் பிஜேபி சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறாங்க. அப்படி இருந்தாலுமே இந்த டெமோகிராஃபி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா. நீங்க அங்கதானே கர்நாடகாவில தானே உங்களுக்கு இந்த பள்ளிக்கூடத்துல ஹிஜாப் போடுறாங்கங்கிற பிரச்சனை வந்து. ஆமா. இஸ்லாமியர்கள் 1% கூட போடுறதுக்கு வாய்ப்பு இல்லையே. வாய்ப்பு இல்ல. அதுலயுமே இவங்கெல்லாம் இந்த இதுல போடுற இஸ்லாமியர்கள், நான் இந்த பிரகாஷ் ராஜை குறிப்பிட்டேன்ல, அந்த எலெக்ஷன்லயுமே அவர் அவ்வளவும் கண்டெஸ்ட் பண்ணியும் இஸ்லாமியர்கள் ஓட்டு காங்கிரஸ் விட்டு விலகல. பெரும்பாலுமே அந்த ஓட் பர்சன்டேஜ் காங்கிரஸ் கூட தான் நின்னாங்க. ஏன்னா அவங்க தான் ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை நின்னாங்க. இப்போ இந்த எலெக்ஷன்ல மட்டும் நம்ம எப்படி நம்புறது? இந்த எலெக்ஷன்ல மட்டும் அவங்க போட்டிருக்க மாட்டாங்கன்னு எப்படி நம்புறது? அதனால இப்ப அதிலும் இன்னொன்னு என்னன்னா, 39 கிட்டத்தட்ட 35+ 39 வரைக்கும் வரும்ன்றாங்க தமிழ் ஓட்டு. இந்த பிசி மோகனுக்கு தமிழ் ஓட்டு ஏன் போகணும்னு ஏதாவது காரணம் இருக்காங்க? மோதியை பார்த்து போடுறாங்க, நம்ம ஒத்துக்கலாம். கொஞ்சம் பேர் போடுறாங்கன்னு ஒத்துக்கலாம்.
இவர் பார்த்து எதுக்கு போடுவாங்க? ம். சரி, இன்னொன்னு என்னன்னா, அவர் ஏதோ ரொம்ப எக்ஸலண்ட்டா வேலை செஞ்சிருக்காரு. ஏன்னா இந்த இந்த கான்ஸ்டிட்யூன்சில கூட இந்த ஐடி செக்டர் வந்து அதிகம். ஓகே. அவங்களுக்கு அவங்களுக்கு என்னன்னா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, பியூரோக்ரசி இதெல்லாம் சரியா வேலை செய்யுதான்ற மாரி கூட நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதுவும் அங்க இல்ல. எல் ம். எதுவுமே இல்லாத பட்சத்துல, அவங்க எப்படி பிசி மோகன் போடுவாங்க? அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இத நீங்க சொல்றத பார்த்தா, நம்ம இப்போ எலக்ஷன் கமிஷன் குடுத்திருக்கிற அந்த வோட்டர் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா, இந்தியாவினுடைய மக்கள் தொகை ஒரு 110 கோடி இருக்குன்னு வச்சுப்போம். ம். இவங்க குடுக்குற டேட்டா வச்சு பார்த்தா 150 கோடி, 200 கோடி வந்துருக்கும் போல இருக்கு. அப்படிதானே ஆகுது? அப்போ ஆமா, ஒரு ஆமா. ஒரு தொகுதியில 1,00,000 வாக்குகள் அதிகமா இருக்கு. அப்படின்னா அப்படித்தானே ஆகுது? மகாராஷ்டிரால அவங்க அப்படிதான் பண்ணாங்க. அவங்க போன தடவ அந்த கம்ப்ளைண்ட்ட குடுக்கும்போது, அவங்க சொல்றாங்க, "நீங்க குடுக்குற அந்த வோட்டர் லிஸ்ட்ல அடல்ட் பாப்புலேஷன விட அதிகமா நம்பர் குடுத்துருக்கீங்கன்றாங்க." அப்படின்னா, இப்ப 10,00,000 பேர் அடல்ட்ஸா வோட் போடுறதுக்கு எலிஜிபிளா இருக்கிறவங்கன்னா, இவங்க 11,00,000 குடுக்குறாங்கன்னா, அப்ப அந்த 1,00,000 பேர் எங்கருந்து வர்றாங்க? ஓ! ஒண்ணு அப்ப செத்து இங்க போயிருக்கணும், இருக்கிற இல்ல அது பிறந்திருக்கவே முடியாது. பிஜேபி வந்து இங்க இருக்கிற மக்கள் தேர்ந்தெடுத்து வந்தவங்க இல்ல. இன்விசிபிள் ஆமா, தேர்ந்தெடுத்து தான் வந்திருக்கிறாரு. ஆமா. அப்படிதான் பார்க்கணும் இப்ப நம்ம. அதுக்கு தான் அவர் நேரா பேசுறாரு. நானும் கடவுள் தான். கடவுளும் எனக்கும் பேச்சுவார்த்தை நடக்குதுன்ற அந்த மாதிரியெல்லாம். இத ஒட்டி தான் அவங்க எல்லாம் இது பண்றாங்க. எதுவுமே யாரும் மக்கள் நம்பி ஓட்டு அவங்கள்ட்ட போய் கேட்காம இவங்க வெற்றி பெறாங்கன்றது தானே கணக்கு. பணம் ஆமாங்க. இப்போ இருக்கு. எவ்வளோ எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும், அத வந்து இப்போ மத்த கட்சிகள் வந்து அத சரி செஞ்சு அத நமக்கு சாதகமா மாத்தணும்னு முயற்சி பண்ணுவாங்க. ஆமா. என்ன பண்ணாலும் நான் பண்ண மாட்டேன். இப்ப தமிழ்நாட்டுல வந்து அ ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் குடுக்கறதில்ல. பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய நிதி ஒதுக்குறதில்ல. இத பத்திலாம் கேட்டா, "நீ என்ன வேணா பண்ணிக்கோ. நான் என்னால தர முடியாது." இப்படின்னு ஆமா. பதில் சொல்றது இருக்குல்ல. இப்போ நிதியமைச்சர் தொடங்கி எல்லாருமே அப்படிதான் பேசுறாங்க. அமித்ஷால இருந்து எல்லாருமே அப்படிதான் பேசுறாங்க. அப்பன்னா இந்த மக்கள்கிட்ட தான் போக போறோம். இப்ப டிஎம்கே நம்ம ஊர்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, டிஎம்கே வந்து எலக்ஷன் டைம்ல ஒரு பயம் இருக்கும். பார்த்து பேசணும். மக்கள அப்படி உதாசீனமா பேசிறக்கூடாது. ஏன்னா, மக்கள்கிட்ட தான் ஓட்டு போய் கேட்க போறோங்கிற பயம் இருக்கும். ஆனா, அந்த பயமே இல்ல. இவங்க நேரடியா கடவுள்ட்ட இருந்து ஓட்டு வாங்கிக்கிறாங்க. அப்படிதான் போல இருக்கு. ஆமா. அதான் ஆயிடுச்சு. தேர்தலை நம்பிக்கொண்டு நம்ம வந்து கேம்பெயின் பண்ணி, நம்ம வெற்றி பெற்றுறலாம். காங்கிரஸ கொண்டு வந்துரலாம். ஆமா. அல்லது நம்ம வந்துரலாம். அப்படிங்கிற நிலைமையே மாறி போறதுக்கான ஆபத்து தான் இன்றைக்கு வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். அவங்களே இது பண்றாங்க. இந்த ஒன் ஒன் நேஷன், ஒன் எலக்ஷன்னு சொல்றதுக்கு இப்ப நமக்கு தெளிவாகுதுல்ல. அவங்க ம். எதுக்கு இத விரும்புறாங்கன்றது நம்மளுக்கு தெளிவாகுது. ஆமா. ஒரே எலக்ஷன்ல ஒரே தேர்தல்ல வச்சு எல்லாத்தையுமே எல்லா ஊழலையும் ஒரே தேர்தல்ல செஞ்சுட்டா, அப்ப மறுபடியும் இத செய்ய வேண்டிய தேவை அவசியம் இல்ல. உருப்பட்ட மாரி. ஆமா. இப்ப இதுலயுமே முக்கியமான ஒண்ணு, நம்ம அரசியலுக்காக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, ஆமா. தொடர்ச்சியா அவர் மோடி வந்து வந்து 20 என்ன 14ல வந்ததுக்கு அப்புறம் தொடர்ச்சியா நெறைய பேர் என்ன வாதங்கள் வைக்கிறாங்கன்னா, இந்த பழைய அனாலிசிஸ் எல்லாம் செல்லாது. நீங்க கிளாஸ வச்சு அனலைஸ் பண்றதுக்கும், இப்ப அவங்க எதுக்கு பவருக்கு வந்தாங்கன்னு நீங்க அப்ப எப்படி நீங்க இது பண்ணுவீங்க? எவிடன்ஸ் என்னன்ற மாரி தொடர்ச்சியா கேட்குறாங்க. தொடர்ச்சியா பொலிட்டிக்கல் தியரைசேஷன்ஸ் வந்து குவிக்குது. என்னன்னா, பிஜேபி அத யூஸ் பண்றான், பிஜேபி இத யூஸ் பண்றான். அவன் அதெல்லாம் வேலை செய்யுது. அ இப்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர்ஸ் எல்லாம் இப்ப அன்எம்ப்ளாய்மென்ட்ன்னு நம்ம எடுத்துக்குவோம். இந்த இந்த 10 வருஷ காலத்துல இருக்கிறதுலயே ஹையஸ்ட் லெவலுக்கு போனது இந்த 10 வருஷ காலத்துல தான் அன்எம்ப்ளாய்மென்ட். கிட்டத்தட்ட 44 விழுக்காடு தொட்டுருச்சு. ம். இவ்ளோ பேருமே எப்படி பிஜேபிக்கு தொடர்ந்து ஓட் போடுறாங்கன்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி தான் இருந்துச்சு. அதுல அதுல யூத் நெறைய பேர் பாப்புலேஷன் வந்து அதிகமா ஓட் போடுறாங்கன்னு ஒரு ஆமா. இது. அப்படியும் ஏன்னா ஒரு யூத் நெறைய வேலை இல்லாம இருக்கிறாங்க. குற்றச்சாட்ட வச்சாங்க. இப்ப இது என்ன காட்டுதுன்னா, இந்த மாதிரியான தியரைசேஷன்ஸ் எல்லாமே ஒரு தவறான கிரவுண்ட்ல இருந்து தான் உருவாக்கப்படுதுன்னு காட்டுது. இது கடைசியா யாருக்கு போய் யூஸ்ஃபுல்லா முடியுது அப்படின்னா, அது பிஜேபிக்கு தான் யூஸ்ஃபுல்லா முடியுது. அவங்க தொடர்ச்சியா என்ன காட்டுறாங்கன்னா, இந்த யூத்ல இருக்கிற இந்த கோவமும், அவங்களுக்கு இருக்கிற இந்த நெருக்கடியும், அ அரசியல்ல அது யூஸ்ஃபுல் கிடையாது அப்படின்னு இவங்க தொடர்ச்சியா காட்டுறாங்க. அத வந்து இந்த மாரியான தியரியும், இந்த மாரியான ஒரு அனாலிசிஸும் அத பேக் பண்ணுது. இப்ப ம். இதுவே நமக்கு என்ன காட்டுதுன்னா, இவ்ளோ வருஷம் நிறைய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடர்ந்து தேர்தல சந்திக்கிறாங்க. ஆமா. அ அவங்க வந்து இந்த வேலைய ஏன் செய்யலன்னு நமக்கு ஒரு கேள்வி எழுதுல்ல. சரி, ம். காங்கிரஸ் இப்ப ஏன் செய்றாங்கன்னா, அவங்களுக்கு இத விட்டா இழக்கிறதுக்கு இப்ப வேற எதுவும் இல்லன்ற மாரி நிலைமையில நிக்கிறாங்க. அடுத்த தேர்தல்ல அவங்க பெருசா எதுவும் கம்பேக் குடுக்கலன்னா, காங்கிரஸே இல்லன்ற மாரி நிலைமையில தான் போன தேர்தல்ல நடந்துச்சு. அந்த ஆமா. 2019 தேர்தலுக்கு அப்புறமாவே எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. இல்ல, காங்கிரஸ் கட்சி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சிக்கு அரசியலுக்கும் எதுவும் வேலை இல்லன்ற மாரி இது பண்ணாங்க.
அந்த 24ல் கொஞ்சம் அவங்க பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருந்ததுனால அந்த தேர்தல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனால் மறுபடியும் இவங்க என்ன சொல்கிறாங்க, அடுத்த தேர்தலில் காங்கிரஸ் ஏதாவது பெரிய அளவில் சீட்டு பிடிக்கலன்னா போயிருச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு கதைன்றாங்க. அந்த நிலைமையில நின்று காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்பவுமே அந்த நிலைமையில தானே இருந்திருக்காங்க. அவங்க எதுக்கு இந்த வேலையை செய்யல? அவங்களுக்கு தெரியாதா இந்த பூத் லெவல்ல இந்த மாதிரி ரிகிங் நடக்குது? அவங்க 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 பார்க்காத பாலிடிக்ஸா? இல்ல அவங்களுக்கு இல்லாத கேடரா? அவங்க சொல்ல மாட்டாங்களான்னு? தொடர்ச்சியா இந்த மாதிரி நடக்குதுங்க, நம்ம ஏதாவது எடுத்து செய்யணும்னு. அப்படின்னா இந்த பிஜேபியுடைய லெஜிட்டிமசிய அவங்க ஏன் கேள்விக்குள்ளாக்கலன்னு நமக்கு ஒரு கேள்வி எழுது. பண்றது மட்டும் இல்லாம ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியால களத்துல போராடவும் முடியும். அதுக்கு எதிரா அந்த அந்த கேம்பெயினை முறியடிக்கவும் முடியும் இல்லையா? அந்த அந்த ஸ்டெபனோட தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருப்பாங்க. இப்போ அதை அவங்க வந்து செய்யணும். வெறும் வந்து தேர்தலை சந்திக்கிறதுனாலயே தேர்தல் கட்சியா மாறி போகாம, இப்போ பெரும்பான்மையா அப்படிதான் ஆயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் திமுகவோட கூட்டணி வச்சு ஏதோ ஒரு 2 தொகுதியில ஜெயிக்கணுங்கிற மாதிரி அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு ரொம்ப பெரிய ஆபத்தான விஷயம். இப்போ கேரளாவில் ஒட்டுமொத்தமா ஒரு நிலைப்பாடுனா கேரளாவில் வேற நிலைப்பாடு, இப்படி ஆயிடுச்சுல. அப்போ வெறும் தேர்தல் நிலைப்பாட்டுக்கான ஒரு இதா மாறிடுது. இந்த சமூக சூழலை புரிஞ்சுக்கிட்டு, குறிப்பா அந்த பாசிச சூழலை புரிஞ்சுக்கிட்டு, இவங்க களத்துல இந்த இந்த காங்கிரஸ் கட்சி அதை எக்ஸ்போஸ் பண்ணுது. அவங்களுக்கு தேர்தல் நோக்கம் இருக்குது, அது சரி. அதையும் தாண்டி நமக்கு வந்து ஒரு புரட்சிகர நோக்கத்துல சமூகத்து மீது அக்கறை கொண்டிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி அதை களத்திலையும் போராடுவதற்கு ஒரு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. அதை வந்து பயன்படுத்தி ஆகும். இல்லைன்னா பெரிய பேரழிவு மக்கள் வந்து பெரிய பேரழிவை சந்திப்பாங்க. அதை வந்து நீங்க சொல்றது முக்கியமான செய்திங்க. போஸ்ட் கிளாஸ் அனாலிசிஸ் நம்ம சொல்லலாம் இங்கிலீஷ்ல. இது வந்து அவங்களுமே இதை டவுட் பண்றாங்க. இந்த கிளாஸ் அனாலிசிஸ் நம்ம பண்றோம், நம்ம வைக்கிறோம். இந்தியன் எக்கானமி தொடர்ச்சியா ஒரு ரெண்டு பாதையில போகுது. ஒரு பக்கம் ஏழ்மை வந்து தொடர்ச்சியா அது இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகுது. இன்னொரு பக்கம் அதானி மாதிரியான பெரும் முதலாளிகள் அவங்களுடைய growth அதிகரிச்சுட்டே போகுது. இது ரெண்டுமே ஒரு பேரலா 2 பக்கமும் போயிட்டே இருக்கு. இப்போ இந்த மாதிரியான எக்கானமிக் இதுல மக்கள் எதுக்கு தொடர்ச்சியா நீங்க ஏன் நம்புறீங்க பிஜேபிக்கு தொடர்ச்சியா ஓட் போடான்னு நீங்க ஏன் நம்புறீங்க? அந்த மாதிரி நம்பாட்டா நீங்க ஏன் போய் தேர்தலில் நீங்க ஏன் போய் இந்த மாதிரி இதுல களத்துல நீங்க ஏன் போராட மாட்டீங்க? நீங்க ஏன் மொபிலைஸ் பண்ண மாட்டீங்க? நம்ம மக்களுக்கான எல்லா பிரச்சனைக்கான ரூட் வந்து இங்கதான் நிக்குது. தேர்தலை ஒட்டி தான் எல்லாருமே அரசியல் பண்றாங்க. அவங்க தேர்தல் அரசியல் இல்லாட்டியுமே இந்த ரிசல்ட் ஒட்டி தான் எல்லாருமே அரசியல் பண்றாங்க. அப்ப நீங்க இந்த ரிசல்ட்லயே இவ்வளவு பெரிய ஊழல் இருக்குன்னா நீங்க ஏன் எதுக்கு மொபிலைஸ் பண்ணாம நீங்க வேற வேலைகள், இதை விட முக்கியமான வேற வேலைகள் என்ன இருக்கு? அதான் இப்போ இந்த செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது குறிப்பா ராகுல் காந்தி கொடுத்திருக்க இந்த பிரஸ் மீட்ல பிஜேபி முழுமையா அம்பலப்பட்டிருக்கு. அவங்க வந்து மக்களை நம்பி ஆட்சிக்கு வரல, மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வரலங்கிறது தான் அவர் சொல்ற முக்கியமான குற்றச்சாட்டு. அப்படி பார்க்கும்போது இப்போ இந்திய அளவுலே அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அரசியல் ரீதியா செல்வாக்கே இல்லை. போன முறை இப்போ ஏடிஎம்கே தயவோட அவங்க 4 எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து ஏடிஎம்கேக்கும் தமிழ்நாட்டில் செல்வாக்கு இல்லை அரசியல் ரீதியாக. அப்படிதான் அவங்க பார்க்கணும். ஏன்னா அவங்க எடுக்கிற நிலைப்பாடுகள் தொடர்ந்து மக்களுக்கு எதிராக இருக்கு. இங்கே மக்கள்கிட்ட ஒரு இந்துத்துவ எதிர்ப்பு எப்பவுமே இருந்துட்டு இருக்கு, இப்பவும் அது இருக்கு. ஒரு சில இடங்கள்ல சில மாற்றங்கள் நடந்திருக்கலாம். ஓவராலா இந்துத்துவத்துக்கு ஆதரவா இங்க யாரும் இல்லை. இது உண்மையிலேயே எல்லா மதங்களையும் எல்லா மனிதர்களையும் மதிக்கிற ஒரு தொடர்ச்சி, நம்மகிட்ட வரலாற்று தொடர்ச்சி இருக்கு. அதனால பிஜேபி இங்க வளருது அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வந்து தேவையில்லை. வளருதுன்னா இப்படி ஃபேக்கா தான் வளர்ந்துருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஏடிஎம்கே மேல சவாரி செஞ்சோ இல்லை விஜய் மேல சவாரி செஞ்சோ அப்படி கூட அவங்களுக்கு வருவதற்கான கிரவுண்ட்ஸே இல்லைங்கிறது தான் இன்னைக்கு யதார்த்தம். விஜய் இனிமே வந்து நிரூபிக்கணும். அதே போல எடப்பாடி வந்து இனிமே மக்களுக்கு நல்லது செஞ்சு நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு வரணும். அவர் திரும்ப சிஎம் ஆகணும். இன்றைக்கு நிலைமைப்படி அப்படி இல்லை. பிஜேபியை முறியடிப்பதற்கு இந்த பொய்களையும் நம்ம முறியடிக்க வேண்டியது இருக்கு. இப்போ பிஜேபி வளருதுங்கிற கேம்பெயினு இதை முறியடிக்கணும். அதுபோல நம்ம சந்தேகம் இந்த 4 தொகுதியிலையும் சந்தேகம் வருது. 20 தொகுதியில நின்னவங்க 4 தொகுதியில ஜெயிச்சிருக்கிறாங்க. வெறும் குறைவான ஓட்டுகள்ல ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம தேர்தலில் பங்கெடுக்கலைன்னா கூட சில பேர் இன்னும் என்ன சொல்றாங்கன்னா தேர்தலில் பங்கெடுக்காமல் இருப்பதே கூட
வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. நம்ம நம்ம ஒரு குறைந்தபட்சமா ஒரு 10,000 பேர் அல்லது ஒரு 1,00,000 பேர் கேம்பெயின் பண்றோம். பிஜேபி எதிர்த்து கேம்பெயின் பண்றோம்னா, அந்த 1,00,000 பேர் வாக்கு செலுத்துவதன் மூலமா இவங்கள தோற்கடிக்க முடியும்னா, வாக்கும் செலுத்தணும். அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கு. நம்ம கூடுதலா என்ன சொல்றோம்னா, விழிப்போடு இருக்கணும். தேர்தல் களத்துல நாம குறைந்தபட்சம் அங்க ஓட்டு போடுற பூத்து தொடங்கி ஊர்கள்ல நம்மளுடைய தோழர்கள் நிக்கணும். நின்னு இது சரியா நடக்குதா? என்ன தவறுகள் நடக்குது? அப்படிங்கிறத அ க தடுக்கிறது. தவறுகள தடுக்கிறது, அத தட்டி கேட்கிறது. இப்படியான வேலைகளையும் நம்ம தீவிரமா செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கிறோம். நம்ம தேர்தல்ல நேரடியா அ போட்டியிடாட்டி கூட, இந்த பாசிச சூழல்ல பிஜேபி அரசு ஜெயிக்கக்கூடாதுன்னு நம்ம கேம்பெயின் பண்ணோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியா பூத் அளவுலயும் அ இந்த மாரியான அ ஓட்டு ஃபேக் ஓட்டு விழ்றது, முறைகேடான முறையில அவங்க வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லாம, நாம வந்து ஒரு மனித சங்கிலியா நின்னு போராட வேண்டிய அவசியமும் இருக்குங்கிறது தான் இதனுடைய ஒரு படிப்பினையா நம்ம புரிஞ்சுக்கணும்.